இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இதில் நம்ம ஏசப்பாவை நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்க்குறோம் அப்படின்னா, சிலுவையில் ஒரு தொங்கக்கூடிய நிலைமை, கை கால்கள்லாம் ஆணி அடிக்கப்பட்டு சிரசில் முள்முடி சூட்டப்பட்டு அப்படி எல்லா இடமும் என்ன செய்யுது, ரத்தமாக வடியுது. அப்படிப்பட்ட ஒரு கோர காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தார், தன்னை இந்த பூமியில் தான் ஒரு தேவகுமாரன்னு மரியாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சும், ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க, ஏசப்பாவை தன் சொந்த ஒரு பிள்ளையாக வளர்க்குறாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏசப்பா அந்த சிலுவையில் ஒரு நிமிஷம் நினைவு கூறுதாரு. தன்னை வளர்த்த தாயை அப்படி பார்க்குறாரு, பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏசப்பா பார்க்குறாரு, தன்னோட தாயை அப்படி பார்த்த உடனே சிலுவைக்கு கீழே இருக்கிறாங்க. கண்ணீர் மட்டும் அந்த தாயோட கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. ஆனால் கதறி அழக்கூட பலன் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட அந்த தாயோட உள்ளத்தில் ஆன்மா நினைச்சது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. அவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சு நினைச்சதாங்க, அழக்கூட பலன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாரு. அந்த அம்மாவோட ஆத்மாவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறத பார்க்குறாரு. அவங்களோட எண்ணங்களில் எவ்வளவோ அந்த எண்ணங்கள் ஓடலாம். அதாவது சிமியோன் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, உன்னோட இருதயத்தையும் என்ன செய்யும், ஒரு ஈட்டி பாயும் அப்படின்னு மரியாதை அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை அந்த தாய் தன்னோட சிந்தனையில் யோசிக்கிறாங்க, இப்படி சொன்னாங்களே, இப்படி இன்னைக்கு நம்ம அந்த காட்சி, நம்ம கோர காட்சியை நம்ம பார்க்குறோமே, அதை தாங்க கூட முடியலையே அப்படின்ட்டு ஒரு அழுகையோட கூடிய கண்ணீரோடு கூடியது நிற்கிறத ஒரு வெற்றி, அந்த இடத்த அவங்க ஏசப்பா பார்க்குறாங்க. தன்னோட தாயின் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் காணப்படுறத அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்திலே அந்த சீசனை பார்க்குறாங்க. சீசன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஏசப்பாவோட மார்பலை எப்பவும் சாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சீசன். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன், எப்பவும் ஏசப்பாவோட மார்பலை எப்படி இருக்கிறாரு, சாய்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சீசன். அந்த சீசனை பார்க்குறாரு. அந்த சீசனும் அவ்வளோ அன்பாக இருந்து ஏசப்பா கூட, அதாவது ஒரு தாயோட மார்பில் மட்டும்தான் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி ஒரு நிலையில் ஏசப்பாவோட மார்பிலே சாய்ந்த ஒரு சீசனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அப்போ இயேசுவை சிலுவை அந்த கோர காட்சியை இதுவரை பார்த்ததில்ல. ஏன்னா ஏசப்பா ஒரு அழகான ஒரு ரூபத்தில் இருந்தார். ஆனால் இன்னைக்கு ரத்தம் சொட்ட வடிஞ்சு கண்கள் கூட அந்த விழி சொல்லுவாங்க, ஒரு ஆராய்ச்சியில் சொல்லுவாங்க, வலது கண் கூட அவரோட கண் இந்த முள் பாய்ந்ததுனால அந்த சிலுவையில் இருக்கும்போது அவரோட கண் விழி கூட லைட்டாக பெதுங்கி என்ன செஞ்சுருக்கான், வெளியே வந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அகோர நிலைமை அந்த சீசன் கண்டு மனசில் என்ன செய்தார், ரொம்ப வேதனைப்பட்டு, அவரும் சொல்ல முடியாத ஒரு வேதனை. அவர் உள்ளமும் எப்படி இருக்குது, ஒரு வெற்றிடமாக காணப்படுது. ஆனால் சிந்தனை நிறைய ஓடிட்டு இருக்கு. ஏசப்பா மார்பில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாய்ந்துக்கிட்டு ஏசப்பா எங்கே ஊழியத்துக்கு போகிறாங்களோ அவர் கூட சேர்ந்து என்ன செய்தாங்க, ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தார். ஆனால் இனிமேல் இந்த ஊழியத்தை நம்ம எப்படி தொடருவோம், ஏசப்பா இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறாரே, இந்த ஊழியம் இதோட முடியுமா, ரொம்ப எண்ணங்கள் ரொம்ப குழம்பி போய் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன செய்யணும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, நிறைய கவலைகள் நம்ம மூளையில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், உலக கவலைகள் நிறைய ஓடுது. ஆனாலும் நம்ம இந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறாங்கன்னு பார்ப்போம். ஏசப்பா என்ன செய்தாங்க, இந்த வெற்றிடத்தை தன்னோட தாயை பார்க்குறாங்க. ஒரு வெற்றிடம், அவங்களோட ஆத்மாவில் ஒரு வெற்றிடத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க, அந்த சீசனை நம்மளை வளர்த்த தாய், ஒரு மகன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த தாய் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தனக்கு அன்பாக இருந்த அந்த சீசனை நோக்கி சொல்கிறாங்க, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷமே அந்த சீசன் நினச்சிதாரு, அந்த தாயை தன்னிடமாக என்ன செஞ்சாங்க, சேர்த்துக்கொள்கிறாங்க, அணைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதாவது கர்த்தரோட மார்பில் இருந்த அந்த சீசன், மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீசனுக்கு தான் அந்த அன்பின் வழி தெரியும். அதனால் அந்த தாய் இப்போ தன்னோட மகனை இழந்திருக்கிற வழி, அந்த வழியை இந்த சீசன் உணருதாரு. அன்பாக இருக்க போய் அவர் அந்த அன்பினால் அந்த தாயோட உள்ளத்தை உணருதாரு. அவர் அன்பாக இருக்க போய் தான் ஏசப்பா இவ்வளவு பெரிய பொறுப்பை அந்த சீசன்கிட்ட கொடுத்து என்ன செய்தார், வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாயின் உள்ளத்தை ஏசப்பா பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த தாயை சீசனோட கையில் ஒப்படைக்கிறாங்க, சீசனை தாயோட கையில் ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆதரவை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ வெற்றிடம் உண்டு, எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவோ இது சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்,
ஒரு வெற்றிடமாக இருக்குது, நம்ம என்ன செய்ய அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம், சிலுவை அண்டை நம்ம வந்து நோக்கி பார்க்கணும். கர்த்தர் அந்த வெற்றிடத்தை நம்மளுக்கு நிரப்புதார். எப்படி நிரப்புதார்னா, ஆவியானவரை நம்மளுக்கு ஒரு தேற்றவாளனா தந்துவிட்டு போகிறாரு. ஆறுதல் அற்று நின்ற அந்த மரியாள் அவங்களுக்கு எப்படி யோவான் சீஷனை ஒரு துணையாக கொடுத்தாங்களோ, யோவானுக்கு எப்படி அந்த தாயை ஒரு ஆறுதலுக்கு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு சோர்ந்து போய் ஆத்மாவில் பலனற்று இருக்கிறவங்களுக்கு வெற்றிடமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்தாங்க, தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தேற்றரவாளவன் நம்ம உள்ளத்தில் என்ன செய்தாரு, அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவரை நம்ம என்ன செய்யலாம், ஆவியானவர்னு சொல்லுவாங்க. அந்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு. நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றிடம்னாலும் நம்ம சிலுவை அண்டை வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு விடுதலை கிடைக்குது. யோவான் வந்து ஏசப்பாவோட சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு கடைசி வரை அந்த சிலுவை அண்டை நிற்கிறாரு. ஏசப்பாவோட சொல்ல கேட்டு தந்த தாயை நினைச்சதாரு தான் பாதுகாக்கிறாரு. அதுக்காக யோவானுக்கு கிடைச்ச பரிசு என்னது அப்படின்னா, கர்த்தர் வந்து கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த அன்பாக இருந்த சீஷனுக்கு என்ன செய்தாரு, வெளிப்படுத்துதாரு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ வெற்றிடம் இருந்தாலும் இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும், அந்த இன்னைக்கு இந்த சிலுவையண்டே வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த வெற்றிடம் நிரப்பப்படுது. ஆவியான தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துவாங்க, கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மளை ஆவியானவர் வழி நடத்துவார். அந்த வெற்றிடம் நம்மளுக்கு இல்லாமல் போகும். இப்போ உலக பிரகாரமாக நம்ம பார்த்தும்போது பூமியை பார்க்கும்போது பூமி வெறுமையாக இருந்தது. ஆதியாகமம் 1:2 நம்ம பார்க்கும்போது பூமி வெறுமையாக இருந்தது. இந்த மனுஷன் வாழக்கூடிய இந்த பூமி வெறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தேவன் நினைச்சிதாரு, அந்த பூமியை அழகுபடுத்துதாரு. அழகுபடுத்தும் போது அதில் மனுஷங்கள் அவ்வளோ அழகாக நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். வெளியில் நம்ம பார்க்கும்போது பசுமைகள், உணவு, ஆகாரம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற வேலையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதே மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, உணவில்லாமல் ஒரு வெறுமையில் இருக்கிறாங்க. மக்கள் வந்து குற்றம் செய்து, அதாவது யாரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம் காணப்படுது. அதனால் ஒரு வெறி எண்ணங்களில் அவங்களுக்கு ஒரு வெறி வருது. தப்பு செஞ்சு என்ன செய்தாங்க, அவங்க சிறைக்குள்ளே போகிறாங்க. இப்படிப்பட்டவங்க நம்ம எப்பவும் வெற்றிடத்திலே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி சிலுவை அண்டை வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இதே வெற்றிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன செய்தாங்க, இந்த சிலுவை அண்டை வந்து நிற்கிறது தெரியாமல் வெற்றிடம் 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 நம்ம உள்ள வெற்றிடத்தால் நிரப்பப்பட்டிருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன செய்தாங்க, புலம்பிகிட்டு இருக்காங்க. கர்த்தர் எப்படி இந்த சீஷனுக்கு தாயை ஒப்படைச்சி ஆறுதலாக கொடுத்தாரோ, அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என்ன செய்யணும், வெற்றிடமாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கையும் சிலுவை அண்டை காட்டுங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரும் உள்ளத்துலேயும் நம்மளுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பரிசுத்த ஆவியான நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு விடுதலையை அடைய முடியும். அந்த விடுதலையோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் சுற்றி இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் அந்த சிலுவை அண்டை கூட்டிட்டு வாங்க.